விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் வைகோ அவர்கள் அறிவித்திருப்பது சற்று ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. மதிமுக உள்ளிட்ட 4 கட்சிகளும் தொடர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாகவே உடன்பாடுள்ள பிரச்சினைகளை மையப்படுத்தி இயங்குவோம் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் அண்மையில் ஒரு சில பிரச்சினைகளில் 4 கட்சிகளிடையே சில முரண்கள் எழுந்தன. மிகவும் குறிப்பாக நமது பிரதமர் அவர்களின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை 500,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்த அந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் கூறினோம். இடதுசாரிகளும் அதனை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இந்த நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதமர் அவர்களின் நடவடிக்கையை வரவேற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியில் நாளை, அதாவது 28ஆம் தேதி புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆக இந்த முரண்பாடுதான் வெளிப்படையாக பொதுவெளியில் விவாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறியது. எனவே தொடர்ந்து 4 கட்சிகளும் இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அல்லது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக மதிமுக உணர்ந்திருக்கலாம். மதிமுகவினுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் வேறு என்ன அரசியல் பின்னணி விவாதிக்கப்பட்டது என்று தெரியாது. இந்த முரண்பாட்டின் அடிப்படையில் மதிமுக மக்கள் நல கூட்டணியில் தொடர்ந்து பயணப்பட இயலாது என்று முடிவெடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒருங்கிணைப்பாளராக கடந்த 1.5 ஆண்டுகளாக மக்கள் நல கூட்டு இயக்கமாகவும் மக்கள் நல கூட்டணியாகவும் இயங்கிய போது வழிநடத்தியவர் அண்ணன் வைகோ அவர்கள். வாய்ப்பு கிட்டும் போது மீண்டும் நாங்கள் சேர்ந்து செயல்படுவதற்கான காலம் கனியும் என்று நான் நம்புகிறேன். மதிமுக விலகியது என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிற இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் தொடர்ந்து இயங்குவோம். மக்கள் நல கூட்டு இயக்கமாகவே பிரச்சனைகளின் அடிப்படையில், மக்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் இணைந்து இயங்குவோம். இதனை விரைவில் அதிகாரப்பூர்வமாக எமது செயல் திட்டத்தோடு அறிவிப்போம். தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அவர்கள் தான் இன்னும் தலைமைச் செயலாளராகவே தொடர்வதாக அறிவித்திருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் கூறியிருக்கிறார். சர்ச் வாரண்ட் இல்லாமலேயே எனது இல்லத்திற்குள் நுழைந்தது சட்டப்படி குற்றம் என்றும், நான் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது தவறு, குற்றம் என்றும் கூறியிருக்கிறார். ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதியைப் போல் பேசலாமா என்று இதனை நாம் எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது. அவர் கூறியிருப்பதில் மிக முக்கியமான ஒரு கருத்து, இந்த நடவடிக்கை, மத்திய அரசின் இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று கூறியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய SR பாலசுப்ரமணியன் அவர்களும் வருமான வரித்துறை நடந்து கொண்ட இந்த நடைமுறையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். ஆகவே மத்திய அரசு தமிழக அரசின் நடவடிக்கைகளில் அல்லது சுதந்திரத்தில் தலையிடுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை SR பாலசுப்ரமணியம் அவர்களின் அறிக்கையும், ஏறத்தாழ 30-32 ஆண்டுகளாக IAS அதிகாரியாக இருந்து அனுபவம் பெற்ற முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கையை பெற்ற ஒரு மூத்த IAS அதிகாரி இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்று கூறியிருப்பதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக இன்னொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்.
என்னுடைய இல்லத்திற்கு வந்தது மட்டுமல்ல, தலைமைச் செயலகத்திற்குள் வருமான வரித்துறையினர் மற்றும் மைய புலனாய்வுத்துறையினர், அமலாக்கத்துறையினர் எந்த அடிப்படையில் நுழைந்தார்கள், அங்குள்ள கோப்புகளை எடுத்துச் சென்றார்கள், முதல்வருடைய அனுமதியை பெற்று உள்ளே நுழைந்தார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஆக இந்த கேள்வி எளிதில் புறந்தள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக நாம் பார்க்க இயலாது. முதல்வருக்கு எதிராக வீசப்பட்டிருக்கிற ஒரு கணையாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால், அவர் முதல்வராக நீடித்திருந்தால் இப்படி ஒரு நடவடிக்கை நிகழ்ந்திருக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருப்பதன் மூலம் தற்போதைய முதல்வருடைய ஆற்றலை அவர் கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார். அவர் சுதந்திரமாக செயல்படுகிறாரா இல்லையா, அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே சிக்கி கிடக்கிறாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இது குறித்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தமிழக மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகளும் சுட்டிக்காட்டுகிறோம். தலைமைச் செயலாளருடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லுகிற போது அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது மத்திய அரசின் கடமை, தமிழக அரசின் கடமை என்று சுட்டிக்காட்டுகிறோம். இதில் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய மோகனராவ் அவர்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அடிப்படையில் நாம் இதை கூறவில்லை. அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து, தி அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார், அசால்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் என்று அவர் கூறியிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை இதுவரையில் நீக்கவில்லை என்கிற நிலையில் நான் தலைமைச் செயலாளராகவே இருந்து பேசுகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே இது புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும், மாநில அரசுகளின் உரிமைகளையும் நாம் பாதுகாத்தாக வேண்டும். ஆகவே இது மாநில உரிமைகள் தொடர்பானது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பானது, தலைமைச் செயலாளருடைய பேட்டி என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறோம். அதாவது அவர் குற்றம் இழைத்தாரா இல்லையா, ஊழல் செய்தாரா இல்லையா என்பதை புலனாய்வு அதிகாரிகள் உறுதிப்படுத்தப் போகிறார்கள். அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை. அவர் எந்த குற்றமும் இழைக்கவில்லை என்று நாம் கூறவில்லை, அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சோதனையாக இருந்தாலும், அதாவது புலனாய்வு சோதனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதற்கென்று சில ப்ரொசீஜர், நெறிமுறைகள் உள்ளன. அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. ஒரு தலைமைச் செயலாளரை புதிதாக நியமனம் செய்கிற போது ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தவரை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்ததாக அவருக்கு அறிவித்திருக்க வேண்டும் என்பதுதான். அவருக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை என்று சொல்கிறார். சர்ச் வாரண்ட் இல்லாமலே எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தார்கள், என்னை பணியிடை நீக்கம் செய்ததாக எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்னொருவரை புதிய தலைமைச் செயலாளராக நியமித்திருக்கிறார்கள். அது நடைமுறையில் தவறு என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படி தமிழக அரசு முறைப்படி செய்திருந்தால் அதை தெளிவுபடுத்தட்டும். அதுதான் அவர் முன்வைக்கிற கேள்வி. அதை நாம் புறந்தள்ள முடியாது என்பதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறார்.